வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் டே அவுட் போகலான்னு பிளான் பண்ணோம். அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே கேர்ள்ஸ் தான். இந்த ஒரு குட்டி மட்டும்தான் வந்து பாயாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு குட்டி இருக்குது. நாங்கள் எல்லாம் வந்து ஜாலியாக கிளம்பிட்டோங்க. ஈவினிங் டின்னர் தான் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு பஸ் வந்ததுக்கப்புறம் அங்கேயே ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பஸ் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போனாக்கா ரெஸ்டாரண்ட்டில் பயங்கர கூட்டங்க. பயங்கர கூட்டம். 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி 30 மினிட்ஸ் நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ரெஸ்டாரண்ட் வெளியிலேயே வந்து சேர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே வந்து உட்காந்துருந்தோம். ஆனால் வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. பட் ஆனால் அங்கே லாலிபாப் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்காக. அதனால் அதை வச்சு நாங்கள் வந்து கிட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம். நாங்கள் என்னமோ போனது கேர்ள்ஸ் டே அவுட்டு தான். ஆனால் கேர்ள்ஸ் நாங்கள் லேடிஸ் போனது 5 பேர் தாங்க. மீதி எல்லாமே குட்டீஸ் தாங்க. ஸோ இது குட்டீஸ் டே அவுட்னே நாங்கள் சொல்லலாம். ஆனால் பயங்கர சேட்டை பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா பசியும் வந்துடுச்சு. ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணுங்கிறதுக்காக ஸ்கூல்லேருந்து வந்து எல்லாருக்கும் பட்டினி போட்டாச்சு. ஸோ எல்லோரும் பசி வேறு, தூக்கம் வேறு. அதனால் எப்படியோ ஒரு வழியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சுங்க. இதை நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியோ இன்றைக்கி வந்து ஃபைனலாக முடிச்சாச்சு. அப்புறம் கடைசியாக வந்து டேபிள் கொடுத்துட்டு எங்களுக்கு டொமேட்டோ சூப் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். டொமேட்டோ சூப் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போனது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான். அதனால் ஆம்பியன்ஸே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து டிஷ்ஷஸும் வந்து இந்தியன் ஸ்டைல் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நாள் கழித்து அதுக்கும் அழகாக ஒரு குட்டியாக அடுப்பு மாதிரி ஒன்று கொடுத்து அதில் உள்ளார கேண்டில் வச்சுருந்தாங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னாக்கா வெஜிடபிள் கடாய், மலாய் கோஃப்தா, பட்டர் சிக்கன் மெட்ராஸ் அப்படின்ட்டு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதாவது கறி கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா ரைஸ் இல்லைன்னா வந்து ரொட்டி தராங்க. ரொட்டி வந்து ஆப்ஷனல். நம்ம வந்துட்டு கார்லிக் ரொட்டினாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பட்டரு இல்லை நார்மல் நான் வேணும்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து பட்டர் நான் தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மேங்கோ லஸ்ஸி தாங்க சொல்லியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அதுதான் டாப் நாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடத்தினோம். அது வந்து பக்காவாக ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கணேஷா இருக்கிறதுனால நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கணேஷா ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆம்பியன்ஸு சும்மா ஒரு நம்ம இந்தியாவில் ரெஸ்டாரண்ட் போனோம்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இன்டீரியரும் கூட. அதனால் எல்லாமே பார்த்து சூப்பராக எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்களும் எல்லாம் கிளம்பியாச்சு. அப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு பஸ்ஸே இல்லைங்க. அதனால் நடராஜா சர்வீஸ் தான். அப்புறம் அவருக்கு ஒரு மேங்கோ லஸ்ஸி பார்சல்.